வெல்கம் டு ஆல் truefillshop.com. இப்போ நாம் ஒரு அற்புதமான ஒரு ப்ராடக்ட் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு ஸ்கின் ஹெல்த். இது வந்து பார்த்தீங்கன்னா காஸ்மெட்டிக் ஃபீல்டில் ஒரு யூனிக் ப்ராடக்ட்னே நம்ம சொல்லலாம். ஃபஸ்ட்டு நம்ம ப்ராடக்டுடைய இமேஜ் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அதனுடைய பாக்ஸுக்குள்ளே கண்டெய்னர் என்ன இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ இதுதான் உள்ளே இருக்கிற ஜார். ஸோ ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஃபினிஷிங் உள்ள ஒரு ப்ராடக்ட். இது இன்டர்நேஷ்னல் ப்ராடக்டுடைய தரத்தில் இது உருவாக்கப்பட்டிருக்கு. அவுட்லுக்ஸ் எல்லாமே. இந்த ப்ராடக்ட் கோவா பேஸ்ட் ப்ராடக்ட், ஆயில் ஃப்ரீ ப்ராடக்ட். அதனால் எந்த டைப் ஆஃப் ஸ்கின்காருக்கும் நீங்கள் கொடுக்கலாம். அன்ஹெல்த்தி ஸ்கின்க்கு கொடுத்தா கூட இந்த க்ரீமை யூக்ளைஸ் ஸ்கின் வந்து டைஜஸ்ட் பண்ணி ஈஸியாக எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி எல்லா ஸ்கின்க்குமே இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னா அக்வா பேஸ்ட் ப்ராடக்ட், ஆயில் ஃப்ரீ ப்ராடக்ட் தான் காரணம். ஈஸி டைஜஸ்டபிலிட்டியாக இருக்கும் ஸ்கின்க்கு. இதில் வந்து ஒரு அன்ஹெல்த்தி ஸ்கின்க்கு கூட டைஜஸ்ட் பண்ண முடியாத மாதிரியான எந்த ஒரு காம்ப்ளிகேட் மாலிக்யூல்ஸும் உள்ளே இல்லை. எல்லாமே சிம்பிளிஃபை மாலிக்யூல்ஸாக கொடுத்துருக்கனால ஒரு அன்ஹெல்த்தி ஸ்கின்க்கும் வெரி சூப்பரான சூட்டபிள் ப்ராடக்டாக நாம் இதை கொடுக்கலாம். ஸோ அதான் அந்த ப்ராடக்டோடைய அமேசிங் ரிசல்ட்டுக்கான காரணம். அடுத்து என்னென்ன இன்க்ரீடியன்ட் இருக்குன்றதை பார்ப்போம். இதுதான் பார்த்தீங்கன்னா ஜார் மேலேயே உங்களுக்கு போட்டிருக்கோம் இல்லை என்னென்ன இன்க்ரீடியன்ட்னு. இந்த கண்டெய்னர் மேலேயே கீ இன்க்ரீடியன்ட் என்னன்றதை நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலிவேரா இருக்குது, விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் சி இருக்குது, விட்டமின் இ இருக்குது, ஹைட்ரோலைஸ்டு கொலாஜன் இருக்குது. ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட்டுடைய அட்வான்டேஜ் அண்டு பெனிஃபிட்ஸ் பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விட்டமின் ஏ. மேக்ஸிமம் காஸ்மெட்டிக் ப்ராடக்டில் விட்டமின் ஏ அப்படின்ற ஒரு இன்க்ரீடியன்ட் இருக்காது. விட்டமின் சி எல்லா க்ரீம்ஸ்லையும் இருக்கும். ஆனால் விட்டமின் ஏ அப்படின்றது மோஸ்ட்லி எந்த காஸ்மெட்டிக் க்ரீம்லையும் இருக்காது. இந்த விட்டமின் என்ன செய்யும் ஸ்கின்லன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்கின்னுடைய இம்யூனிட்டி சிஸ்டத்தை பூஸ்டப் பண்ணக்கூடிய ஒர்க்கை வெரி ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு அருமையான ஒரு இன்க்ரீடியன்ட் தான் விட்டமின் ஏ. ஸோ இந்த விட்டமின் ஏ ஸ்கின்னுடைய இம்யூனிட்டி லெவலை ரொம்ப அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இன்க்ரீடியன்ட். விட்டமின் ஏ ஆனது செல் டேமேஜ் வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு நியூ செல் ப்ரொடக்ஷனுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த இன்க்ரீடியன்ட். இது விட்டமின் ஏ ஆனது ஸ்கின் டேமேஜை சீக்கிரமாக ஹீல் பண்ணி, ஸோ உள்ள சின்ன வூண்ட் இருந்தாலும் சீக்கிரமாக அதை ஹீல் பண்ணி நார்மல் ஸ்கின்னாக கொண்டுட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான வேலையும் செய்யும். தென் வந்து ஸ்கின்னை வந்து நல்ல இம்யூனிட்டியாகவும் மறுபடியும் டேமேஜ் ஆகாமலும் சேஃபாக பார்த்துக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இந்த இன்க்ரீடியன்ட்டுக்கு இருக்குது. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் ப்ளீச்சிங் எஃபெக்ட் உள்ள ப்ராடக்டை யூஸ் பண்ணி ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலராக மாறி இருக்கும், ரெட்னிஷாக மாறி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டேமேஜான அந்த செல்ஸ் எல்லாத்தையுமே டேமேஜ் ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணி அவருடைய இம்யூனிட்டி சிஸ்டத்தை அதிகப்படுத்தி நியூ செல் ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்துறதுனால டேமேஜஸ் எல்லாமே ஃபாஸ்ட்டாக கிளியர் ஆகி நார்மல் ஸ்கின்னாக அவங்களுக்கு உருவாக்கி தரதில் இந்த விட்டமின் ஏ பெரும் பங்கு அளிக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, இதிலே ஹைட்ரோலைஸ்டு கொலாஜன் இருக்கனால நியூ செல் ப்ரொடக்ஷனுக்கு தேவையான ஃபுட்டு மாதிரி அது ஒர்க் ஆகிறதுனால நியூ செல் ப்ரொடக்ஷனும் இங்கே அதிகமாக கிடைக்கும். ஸ்கின்னுடைய இம்யூனிட்டியை பூஸ்டப் பண்ணிட்டாலே அந்த ஸ்கின்னுடைய உறுதித்தன்மை அதிகமாகி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகான ஸ்கின்னாக தோற்றம் அளிக்கிறதுக்கு இது பயங்கர சப்போர்ட்டிவான ஒரு இன்க்ரீடியண்ட்டாக இருக்குது. அதுக்கு அடுத்த இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் சி. இந்த விட்டமின் சியோட பெனிஃபிட் சொல்லணும்னா நிறைய சொல்லிட்டு போகலாம். விட்டமின் சி இல்லாத காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸே மேபி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த விட்டமின் சி ஆனது நம்ம ஸ்கின்க்கு டே டு டே நடக்கக்கூடிய செல் டேமேஜை கண்ட்ரோல் பண்ணி தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றல் இந்த விட்டமின் சி இருக்குது. ஃப்ரீ ரேடிக்கல் எஃபெக்ட்னால டே டு டே லைஃப்பில் இருக்கக்கூடிய செல் டேமேஜை கண்ட்ரோல் பண்ணுறதுல முக்கிய பங்கு வகிக்குது. டே டு டே டேமேஜ் எதனால் ஆகுது அப்படின்னு கேட்டால் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் மூலிமா. ஸோ வாகனத்துடைய புகையிலிருந்து வரக்கூடிய கார்பன்ஸு, பொல்யூஷன்ஸ், சில இன்டேக் எடுக்கக்கூடிய ஃபுட் ஹேபிட்ஸ்னால் வரக்கூடிய செல் டேமேஜஸ், அல்ட்ராவயலட் ரேனால் வரக்கூடிய டேமேஜஸ், சன்லைட்னால் வரக்கூடிய டேமேஜஸ், இந்த மாதிரி டேமேஜஸ் எல்லாமே தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி இந்த விட்டமின் சிக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஸ்கின் வந்து யூத்ஃபுல் ஸ்கின் டெக்ஸ்சரோடவே மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த விட்டமின் சி வந்து சப்போர்ட் பண்ணுது. அதனால் ஆன்டிஏஜிங் ப்ரொடெக்ஷனுக்காக இது பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்குது உங்களுக்கு. அதுக்கு அடுத்த இன்க்ரீடியன்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா விட்டமின் இ. இந்த விட்டமின் இ ஸ்கின்னுடைய உறுதித்தன்மை அதிகப்படுத்துறதுனால ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்மூத்தாகவும் ஷைனி ஸ்கின்னாகவும், ஸோ ஒரு டார்லிங் ஸ்கின் எஃபெக்டையும் கொடுக்கறதுல இது
பெரும் பங்கு வகிக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல இம்யூனிட்டி பூஸ்டராக உங்களுக்கு ஸ்கின்க்கு சப்போர்ட்டிவான ஒரு இன்க்ரீடியண்ட்டாக இருக்குது. அதுக்கடுத்த இன்க்ரீடியண்ட் ஹைட்ரோலைஸ்டு கொலாஜின். இந்த ஹைட்ரோலைஸ்டு கொலாஜின் நியூ செல் ப்ரொடெக்ஷனுக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்கனால செல் டேமேஜ் ஆன எந்த ஸ்கின்க்கு யூஸ் பண்ணனாலும் ஸோ நியூ செல் ப்ரொடெக்ஷன் அதிகப்படுத்தி நார்மல் ஸ்கின் டோனுக்கு ஸோ அடுத்த ஒரு 20 to 30 டேஸில் உங்களுக்கு கொண்டு வந்துடும். நியூ செல்ஸ் க்ரியேட் பண்ணும்போது கொலாஜன் எலாஸ்டினையும் சேர்ந்து டெவலப் பண்ணும்போது ரிங்கிள்ஸ், ஃபைன் லைன்ஸ், ஏஜிங் இல்லாத ஒரு ஸ்கின், யூத்ஃபுல் ஸ்கின்னை ஒரு யூத்ஃபுல்லான ஒரு பொலிவை உங்கள் ஸ்கின்க்கு கொடுக்குது. அதுக்கு அடுத்த இன்க்ரீடியன்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு ப்ராடக்ட் ஆலிவேரா எக்ஸ்ட்ராக்ட். ஸோ ஆலிவேராவை பற்றி எல்லாத்துக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். மேலே சொன்ன விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் இ, ஹைட்ரோலைஸ்டு கொலாஜன் எல்லாமே இந்த ஆலிவேரா இன்க்ரீடியண்ட்டுடைய பேஸோடு நம்ம கொடுத்துருக்கிறதுனால ஸோ இந்த ப்ராடக்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா ஸோ குட் மாய்ஸ்சர் லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த ஆலிவேரா சப்போர்ட் பண்ணுது. இந்த ஆலிவேராவும் ஸ்கின் டேமேஜை தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி உண்டு. அது இல்லாமல் நியூ செல் ப்ரொடக்ஷனுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ ஸ்கின்குள்ளே இருக்கக்கூடிய டேமேஜை சீக்கிரமாக ஹீல் பண்ணி சின்ன சின்ன வூண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, செல் டேமேஜ் ஆகிருக்குன்னா சீக்கிரம் அதை வந்து ரெஜுவினேட் பண்ணி நார்மல் ஸ்கின்னை வேகமாக ரீஸ்டோர் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. இந்த எல்லா இன்க்ரீடியண்ட்டும் அக்வா பேஸில் நம்ம கொடுத்துருக்கனால ஒரு அன்ஹெல்த்தி ஸ்கின்க்கு கொடுத்தா கூட அந்த அன்ஹெல்த்தி ஸ்கின் இந்த இன்க்ரீடியண்ட்டை ஸ்கின்க்கு உள்ளே நாம் மசாஜ் கொடுத்து நல்லா இன்சர்ட் பண்ணும்போது அதை ஈஸியாக டைஜஸ்ட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணி அந்த ஸ்கின் வந்து வேகமாக ரிஜுவினேட் ஆகி நியூ செல் ப்ரொடெக்ஷனுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால ஸோ உங்களுக்கு எவ்வளோ மேஜரான ஸ்கின் டேமேஜாக இருந்தாலும் ஒரு 15 to 20 டேஸில் ஒரு நார்மல் ஏற்கனவே டேமேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஸ்கின் எப்படி இருந்ததோ அதேமாதிரி ஒரு நார்மல் ஸ்கின் டோன் உருவாக்குறதுக்கு இந்த ப்ராடக்ட் பயங்கர சப்போர்ட்டிவான ப்ராடக்டாக இருக்கும். அதனால் இது ஒரு அன்ஹெல்த்தி ஸ்கின்க்கும் நீங்கள் இதை கொடுக்கலாம். யாருக்கு கொடுக்கலாம், சூட்டபுளாக யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின், அலர்ஜி ஸ்கின், எனக்கு எந்த க்ரீம் போட்டாலும் எனக்கு செட் ஆகலான்னு ஃபீல் பண்ணுற எல்லாருக்குமே இந்த ப்ராடக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்கின்னுடைய இம்யூனிட்டி சிஸ்டத்தை பூஸ்டப் பண்ணி அவங்களுக்கு நார்மல் ஸ்கின் டெக்ஸ்சர் உருவாக்குறதுல இது ரொம்ப அற்புதமான ஒரு பங்களிக்குது இந்த அட்வான்ஸ்டு ஸ்கின் ஹெல்த். அப்போ வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆனவங்களுக்கு மட்டும்தான் நம்ம இதை ப்ரிஃபர் பண்ணணுமா, அப்படி கிடையாது. ஸோ எல்லாருமே டே நைட் யூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த காமன் ப்ராடக்டாக தான் இந்த ப்ராடக்ட் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த ப்ராடக்ட் ஸ்கின்னில் சின்ன சின்ன ரேசர்ஸ்லாம் நிறையா இருக்கும். டேண்ட்ரஃப்னால பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் நெக், பேக் நெக், ஃபோர்ஹெட் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ரேசர்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபங்கிசைட் அண்ட் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனால் ஸோ அந்த ரேசஸ் வந்து க்ரியேட் ஆகும். டேண்ட்ரஃப் இருக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக இருக்கும். பட் இந்த மாதிரி ரேசஸ் இருக்கிற இடமெல்லாம் அப்ளை பண்ணால் ஒரு 3 டேஸ்லேயே அந்த ரேசஸ் ஃபுல்லாகவே கிளியர் ஆகி நார்மல் ஸ்கின்க்கு வரும். ஏன் இதுக்கான காரணம் அப்படிங்கன்னா ஸ்கின்னுடைய இம்யூனிட்டியை இது இன்க்ரீஸ் பண்ணுறதுனால ரெக்கவர் பண்ணி சேவ் பண்ணி கொடுக்குது. பொதுவாக பார்த்தீங்கன்னா இதில் ஒரு இன்க்ரீடியன்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு இன்க்ரீடியன்ட் அப்படின்னால இது ஸ்கின்க்கு தேவையான எக்ஸ்டர்னல் ஃபுட்டாகவே நீங்கள் கொடுக்கலாம். ஸ்கின்க்கு உள்ளே போச்சுன்னா அந்த ஸ்கின்க்கு ஃபுட்டு கிடைச்ச மாதிரி ஸோ உங்களுக்கு எல்லா செல்ஸுமே பார்த்தீங்கன்னா இம்யூன் சிஸ்டத்தை அதிகப்படுத்தி நியூ செல் ப்ரொடக்ஷன் அதிகமாக்கி ஸ்கின்னுடைய உறுதித்தன்மை அதிகமாக்கி ஒரு அழகான ஒரு முகப்பொழிவை இது உருவாக்கி கொடுக்கும். ஸோ அதேமாதிரி ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எஃபெக்டில் இருந்து ஸ்கின் முழுசுமாக இதை பாதுகாக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு சில காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி ஸ்கின் டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னா அதை சீக்கிரமாக வித்தின் 20 to 30 டேஸில் ரெக்கவர் பண்ணி நார்மல் ஸ்கின்னாக கொண்டு வரல ஒரு முக்கிய பங்கு வகிக்குது இந்த அட்வான்ஸ்டு ஸ்கின் ஹெல்த். அதனால் இந்த ப்ராடக்ட் டேமேஜ்டு ஸ்கின் இருக்கிறவங்களுக்கும் யூஸ் பண்ணலாம், நார்மல் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கும் யூஸ் பண்ணலாம். என் ஸ்கின் எப்பயுமே ஹெல்த்தியாக வச்சுக்கணும்னு ஃபீல் பண்ணி ஆசைப்படக்கூடிய அத்தனை பேருமே யூஸ் பண்ணக்கூடிய டே நைட் ப்ராடக்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த அருமையான ப்ராடக்ட் தான் இந்த ஸ்கின் ஹெல்த். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின், அலர்ஜி ஸ்கின், இந்த ப்ராப்ளம் எனக்கு ரொம்ப நாளாக இருக்குது தீரவே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுற ஸ்கின்க்கு கொடுத்தா கூட வித்தின் 20 to 30 டேஸில் ஒரு நார்மல் ஸ்கின்னாக கொண்டுட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ப்ராடக்ட் தான் இந்த ப்ராடக்ட். ஸோ அதனால் அவங்க மட்டும்தான் யூஸ் பண்ணணுன்றது கிடையாது, நார்மலாக இருக்கக்கூடிய எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு காமன் ப்ராடக்ட் தான் இந்த அட்வான்ஸ்டு ஸ்கின் ஹெல்த். இது முழுக்க அக்வா பேஸ் ப்ராடக்ட் அப்படின்னால ஒரு அன்ஹெல்த்தி ஸ்கின்க்கும் சூட்டபுளாக இருக்கும், ஹெல்த்தி ஸ்கின்க்கும் ஒரு அட்வான்ஸ்டு ப்ராடக்டாக இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்டை நீங்கள் யூஸ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள், ஸ்கின்னை ஹெல்த்தியாக வச்சுக்கிங்க. ஸோ ரொம்ப அழகான ஒரு முகப்பொழிவு வேணும்னா இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். விஷ் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.